தான். காசு வந்தா எல்லாரும் செய்யற எல்லை மீறுதல் என்னன்னா, முதல்ல தன்னை உயர்ந்தவனாக்கி மற்றவங்களை தாழ்ந்தவனாக்கிறது. அதுவும் ஒரு எல்லை மீறுதல் தான். பணம் வசதி வருகிற போது காசு நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால நாம மனுஷத்தன்மையை விட உயர்ந்தவர்களாகி விட மாட்டோம். நமக்கும் 2 கண்ணு தான் இருக்கும், நமக்கும் 2 காது தான் இருக்கும், நமக்கும் பசிக்கும், வயிறு இருந்தால் பசிக்கும், நமக்கும் மனுஷ தேவைகள் என்ன இருக்கோ அந்த தேவைகள் எல்லாம் சாதாரண மக்களுக்கு எப்படி நடக்குமோ அது போல தான் நமக்கு நடக்கும். காசு வர்றதுனால நம்முடைய வாழ்க்கையினுடைய இயற்கை போங்கு மாறி போயிடாது. ஆனால் காசு வரும்போது ஏற்படக்கூடிய ஒரு விளைவு என்னன்னா, மனுஷங்களை விட தன்னை உயர்ந்தவனாக நினைச்சுக்கிறது. முதல் விஷயம், அவன் தன்னை பணத்தின் காரணத்தில், பணம்னாலும் சாதாரண பணம் இல்லை, நான் சொன்ன மாதிரி இவ்வளோ பெரிய பணம். அப்போ அந்த பணத்தினால என்ன நினைச்சான், மற்ற மனுஷங்கள் எல்லாம் அவனுக்கு அடிமைகளை போல தெரிஞ்சாங்க, அவன் எஜமானனை போல தெரிஞ்சான். மற்ற மனுஷங்களை விட தன்னை உயர்வா நினைச்சான். அதுக்கு அடையாளமாக அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை ஒரு 2 அடி கீழே தொங்குற மாதிரி வச்சிருப்பானான். கீழே அப்படியே அவன் போடுற ட்ரெஸ் அப்படியே உரசிக்கிட்டு வரும். அது யார்கிட்ட எவ்வளவு காசு அதிகமாக இருக்குதுங்கிற காட்டுறதுக்கான ஒரு அடையாளமாக இருந்துச்சு. அந்த அளவுக்கு பின்னால் அவனுடைய ஆடைகள் தொங்கிக் கொண்டு வருகிற அளவுக்கு ஆடைகளை இழுத்து விட்டுருந்தான். இப்படி அக்கிரமம் செஞ்சான். முதல் அக்கிரமம். 2வது அக்கிரமம் என்னன்னா, பணம் வர்ற போது பண வசதி படைத்தவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் ஏழைகளுக்கும் இல்லாதவர்களுக்கும் உதவி செய்வது. அது செய்யாட்டி அதுவும் அக்கிரமம் தான். ஒரு பெரிய வசதி படைச்சாலு அவர் வேலையை மட்டும் பார்த்துக்கிறாரு, அவருடைய தேவைகளை மட்டும் பார்த்துக்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற ஏழைகளுடைய பசியை அவர் கவனிக்கலைன்னா அதுவும் அக்கிரமம் தான். இந்த 2வது அக்கிரமத்தையும் அவன் செஞ்சான். 3வது பணக்காரங்க செய்யற அக்கிரமம் என்னன்னா, அடுத்தவங்கள்ட்ட இருந்தும் புடுங்க நினைப்பாங்க. செல்வம் பெருக பெருக அது ஒரு போதுங்கிற மனசை கொடுக்காது. அது என்னன்னா, இன்னும் சேர்த்தணும்னு சொல்லும். இப்ப யார்கிட்ட அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கலையோ அவன் என்ன பண்ணுவான், இன்னும் சேர்க்கணுங்கிறதுக்காக அப்பாவிகளை அடிச்சு புடுங்குவான். அவங்கிட்ட அந்த இடம் இருக்கா அதை புடுங்கு, இவங்கிட்ட இந்த கடை இருக்கா இதை புடுங்கு. சில பேர் அப்படி செய்யறாங்களா இல்லையா? காசு பணம் வரும்போது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களை, ஏழை எளியவர்களை அடித்து பிடுங்குவது. இந்த 3 வேலையும் அவன் செய்தானா. அல்லாஹ் அதனால 19வா சொல்றான், அவன் என்ன செஞ்சான், ஃபபகா அலைஹிம், காசு வந்த உடனே அவர்கள் மீறி எல்லை மீறினான். வாத்தைனாஹு, நாம் அவனுக்கு கொடுத்திருந்தோம், மினல் குனூஸ், நிறைய புதையல்களை கொடுத்திருந்தோம், மா இன்ன மஃபாத்திஹு லதனூ பில் உஸ்பதி உலில் குவா, பலமான ஒரு கூட்டம் அதை சுமக்க தடுமாறும், அதனுடைய சாவிகளை சுமக்க தடுமாறும். அப்படி ஒரு செல்வம் அவனுக்கு கிடைச்சிருந்தது. இந்த செல்வத்தோட அவன் ஊர் உலகத்தில் நடமாடும் போது ஊர்ல பெரிய மனுஷங்க இருக்கத்தானே செய்வாங்க. அவங்க இது காலலஹு கௌமுஹு, அவனுடைய மக்கள் அவனிடத்திலே சொன்னார்கள், இவன் இப்படி அக்கிரமம் பண்றதுனால மக்கள் சொன்னார்கள், லா தஃப்ரஹ் இன்னல்லாஹ், ரொம்ப அதிகமா நீ ஆடாத. லா தஃப்ரஹ்னா மகிழ்ச்சியில் ஆடுறது. இன்னல்லாஹ் லா யுஹிப்புல் ஃபரிஹீன், அநீதி இழைக்கக்கூடியவர்களை, எல்லை மீறக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புறதில்லை, அளவு மீறி ஆடாதே என்று எச்சரிக்கை செய்தார். அதோடு அவங்க என்ன சொன்னாங்க, வபுத்தகு ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆஹிரா, இவ்வளவு காசு பணத்தை அல்லாஹ் உனக்கு கொடுத்துருக்கானே, இதை வச்சு மறுமை வாழ்க்கையை தேடிக்க முயற்சி பண்ணு. எவ்வளோ அருமையான உபதேசம். இந்த உபதேசம் உலகத்தில் யாரிடத்துல எந்த வசதி இருந்தாலும், உலகத்தில் யாராக இருந்தாலும் அவங்க ஞாபகத்தில் வைக்க வேண்டிய வசதி. நமக்கு அல்லாஹ் காசு கொடுத்தான்னா அதை வச்சு நம்முடைய மறுமையை சரி பண்ணிக்கிறதுக்கான வேலையை நம்ம பார்த்துருணும். புத்திசாலித்தனம் அது. ஃபர்ஸ்ட் தன்னோட ஒரு பண வசதி படைச்சவர் என்ன நினைக்கிறாரு, ஃபர்ஸ்ட் நான் என்ன செய்யணும், முதல்ல நான் என்ன செஞ்சுக்கணும். நிறைய பேர் கேட்டான்னு சொல்லுவாங்க, முதல்ல ஒரு பெரிய வீடு கட்டிக்கணும், அப்புறம் ஒரு தேவையான வசதிகளை பண்ணிக்கணும், அதுக்கப்புறம் தோட்டம் துறவுகள் வச்சுக்கணும், பண்ணை வீடுகள் வச்சு, இப்படிலாம் இலக்கு வச்சிருப்பாங்களா இல்லையா? பணக்காரங்களுக்கு முதல் இலக்கு, காரூனிடத்தில் அந்த மக்கள் சொன்ன இலக்கு, உலகத்தில் எந்த பணக்காரர் இருந்தாலும் அவர்கள் எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய முதல் இலக்கு. முதல் இலக்கு என்னவா இருக்கணும், அல்லாஹ் எனக்கு இந்த உலகத்தில் பண வசதியை கொடுத்துருக்கான், இதை வச்சு முதல்ல நான் என்னுடைய மறுமை வாழ்க்கையை கொஞ்சம் நன்மையை தேடிக்கணும் அப்படின்னு நினைக்கணும்.
வப்தகு ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் உனக்கு கொடுத்த காசை வச்சு நீ மறுமையை தேடிக்க. வலா தன்ச நசீபக்க மினத் துன்யா, இந்த உலகத்துல நீ என்ன ஆட்டம் போட்டாலும் இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும்ங்கிறத மறந்துடாத. ரொம்ப அருமையான வார்த்தை, நினைச்சா இதயத்தை நடுங்க வைக்கிற வார்த்தை. எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலிருந்து உனக்கு என்ன கிடைக்கும், அல்லாஹ் என்ன கிடைக்கும்ங்கிறத பொதுவா நம்ம சிந்தனைக்கு விட்டுட்டான். திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிற நசீப் என்ன? ஒன்னே ஒண்ணுதான், கஃபன் துணி தான். திருக்குர்ஆனுடைய அறிஞர்கள் சொல்லுவாங்க, இந்த உலகத்திலிருந்து நமக்கு கிடைக்கிறது என்ன? நமக்கு எந்த கஃபன் துணி போடுறாங்களோ அந்த கஃபன் துணி தான் நமக்கு கிடைக்கிறது. அதை மறந்துடாது. வலா தன்ச நசீபக்க மினத் துன்யா, இந்த உலகத்திலிருந்து உனக்கு கிடைக்கிற பங்கை மறந்து விடாது. வேற ஏதாவது கிடைக்குமா? கோட்டை கட்டி வாழ்ந்தார், உலகத்துக்கு அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியா இருந்தார், எவ்வளவோ பெரிய செல்வாக்கு மிக்க ஆட்கள் ஆள் பலம் வச்சிருந்தார். எல்லாம் வச்சிருந்தாலும் சரிதான், மௌத்தானா கடைசியில் என்னதான் கிடைக்கும்? இந்த கஃபன் துணி தான் கிடைக்கும். கஃபன் துணிலையும் பட்டு துணி கிடைக்காது. கஃபன் துணிலையும் என்ன துணி தான் கிடைக்கும்? எல்லாருக்கும் போடுற சாதாரண துணி தான் கிடைக்கும். ஏதாவது கொஞ்சம் ஜாஸ்தியாக வைப்பாங்களா? எல்லாருக்கும் எவ்வளவோ அவ்வளவுதான், எல்லோருக்கும் எதுவோ அதுதான் கிடைக்கும். இதை அவங்க ஞாபகப்படுத்துறாங்க. ரொம்ப மிக மிக அருமையான நினைவூட்டல் அது. அதனால தான் நான் சொன்னேன், இந்த ஆயத்தை நான் தேர்ந்தெடுத்தேன். என்ன காரணம்னா, இதில் சொல்லப்பட்ட அந்த அறிவுரை இருக்கு பாருங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தேவையான மிக அற்புதமான உபதேசம் இது. வபுத்தஇ ஃபீமா ஆத்தாக்கல்லாஹு